பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகுமென அறிவிப்பார் போர் மன்றில் அணங்கு காண நடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த பெரு நன்மையாலே இடிக்கின்ற வினையொழிய இருமுனிவர் கடல் வாழ்த்தியிருப்போம் நாமே ஓதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனு பொருளாதான மேதகுவன் புனலருந்தி வையம் வெய்ய துயர் பிறவியனு எம்மை வீர தாதவுள் போடில் காஞ்சி குவட்டிலேறி சரதிய முதின நிகழ்ந்த தமிழரான காதன் மழை பொழிந்த அருட்கொண்டதான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பார் கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பார் இங்கே என்னை இருந்திடம் தேடிக் கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினார் தெங்கே தோன்றும் திருவாய்முற்றல் அங்கே வாவென்று போனாரதன் போலோ கஞ்சே கண்டேன் சரிகிலாதார் என்றேன் அஞ்சேல் உன்னை அழைக்க வந்தேன் என்றார் உங்கே நின்றுகள் எழுந்தோட்டந்தேன் வஞ்சே வல்லரே வாய்மூரடிகளே திறக்க பாடிய எண்ணினும் தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாயூர் பிறை கொழுங்கடையாரிவர் பித்தரே பார்வதி பதை பதஞ்சலி வியாக்கிரவாதால் திருவடி வாழ்க. சங்கரார் அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே யுத்தகாண்டம் ஏமகூடப்படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறது. உயிர்களையெல்லாம் உலகத்திலே உடம்பு கொடுத்து வாழ வைத்து அவர்களுக்கு வேண்டிய உபகாரங்களை எல்லாம் சிவபெருமான் செய்கிறார். அப்படி உடம்பு கொடுத்து உபகாரம் செய்கின்ற பெருமானை மறவாமல் இருப்பது முக்கியம். அதற்கு மேல அவனை வழிபாடு செய்வது முக்கியம். உடம்பு கொடுத்து உலகத்திலிருந்து
உலகமும் அவனுடையது, உடம்பும் அவனுடையது. நீங்கள் உங்களுன்னு சொல்லுவீங்களா? உடம்பு அவனுக்கு, உலகம் சூரியன், சந்திரன், அக்கினி, நட்சத்திரம், மழை, காற்று, மழை, பனி, மரம், செடி, கொடி, பூமி, மலை, கடல், தண்ணீர் எல்லாம் ஆகுது. நம்மளுக்கு கூட இல்லை, எல்லாம் அவனுடையதாக என்னாலே அவனை மறவாமல் இருப்பது நம்முடைய முக்கியமான கடமை. மறவாமல் இருப்பதோடு அவனை வழிபடுவது முக்கியமான. அப்படி எண்ணமுடைய உயிர்கள் மிக குறைவாகத்தான். மறவாமல் இருக்கவன் உதவி செய்தவனாகிய சிவபெருமானை வழிபடவன் மனவாக்கு காயத்தாலே வழிபடவன் என்கின்ற எண்ணமுடைய உயிர்கள் எவ்வளவுன்னா மிக குறைவாகத்தான். அது உயிர் குற்றமுடையது ஆகையினாலே, உயிர் இயல்பாக குற்றமுடையது ஆகையினாலே அது இந்த நன்றியை நினைச்சு பார்க்கறது ஆச்சரியமாக இருக்கும். நன்றியை நினைக்காது, நன்றியை மறக்கும். உயிர் குற்றமுடையதாகையினாலே நன்றியை நினைக்கலாம், செய்த நன்றியை நினைக்கலாம், மறக்க அதையல்லாமல் உலகத்தில் நன்றி செய்தவனுக்கு உபகாரம் பண்ணினவனுக்கு அபகாரமும் பண்றான். உபகாரம் ஒருத்தர்கிட்ட பெற்றுக் கொண்டால் அவனுக்கு நன்றி செலுத்தவன் நன்றி செய்யாவிட்டாலும் சும்மா இருந்தா பரவாயில்ல, அவனுக்கு துன்பமும். அப்படி உலகத்தில் நிறைய பாருங்க. பற்றி வைத்தவன் ஒருவனால வாழ்ந்துருப்பான், அவனுக்கே எதிரி அதிகமாயிருக்கும். அவனுக்கு உலகத்தில் அதற்கு மேலே ராட்சசர்களாக இருக்கின்றவர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு கட்டப்படம். மனிதனே இப்படி இருக்கிறான்னா, மனிதனே இப்படி இருக்கிற ராட்சசன் பயங்கரமான கட்டப்படம் உடையது. அந்த ராட்சசனுக்கு பதவி வந்துச்சுன்னா சொல்லுங்க, அதுதான் சொல்றோம். ராட்சசன் பெரும் பதவி இருந்தது, யாருக்கும் அந்த பதவி இல்லை. சூரனுக்கு தான் பெரியவன். அதனால அவன் என்ன பண்ணான்னா, சுவாமி செய்த உபகாரத்தை மறந்து விட்டு சுவாமியே எடுத்து போக முடியாத ஒரு எண்ணம் வந்துச்சு. செய்தது அக்கிரமம், செய்தது அக்கிரமத்தை செய்து அந்த அக்கிரமத்தினால நமக்கு விடுதல் வரும் என்று எண்ணாமலும் அக்கிரமத்தை அடக்க ஆண்டவனே வருகிறான், கொடுத்தவனே வருகிறான் என்கின்ற எண்ணமும் அல்ல. அக்கிரமத்தை அடக்கிறதுக்காக சிவனே வருகிறான் என்று சொல்லி அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. அதுக்கு மேலே இருக்கு சொன்னாரு, அது வீரவாதம் சொன்னாரு. சிங்கமுகாசனை நல்லா சொன்ன, சிங்கமுகாசனை ரொம்ப நல்லா சொன்ன, நல்லா சொன்னாங்க. அப்படி அந்த அறவுரையில் அவனுக்கு ஏறது, அந்த அறிவுரை அவனுக்கு ஏறது. அது என்ன காரணம் என்றால், ஆணவ மலம் சத்துன்னு மடங்காது. மாயாமலம் மடங்கும், கண்ணு மலம் மடங்கும், ஆணவ மலம் அடங்காது, மடங்காது. ஆணவ மலம் தான் சூட பண்ணும், ஆணவ மலம் தான். இப்போ ஆணவ மலம் வெளியிலே தெரியாது, செயல்ல தான் தெரியும். ஆணவ மலம் இப்போ ஆணவ மலம் வெளியில எங்கேயாவது அடையுதா? இல்லை, செயல் தான், செயலாக தான் அது வெளியில தெரியுமே தவிர ஆணவ மலத்தை தனியாக நம்ம பார்க்க முடியாது, செயல் மூலமாக தான். ரொம்ப அடாவுடைய கரம் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரியான ஆணவம், சரியான ஆணவம். ஆணவங்கிற வாழ்க்கை உலகத்தில் நல்லா வளர்ந்துடும், அவன் ஆணவக்கார பழையா அப்படிங்கிற உலகத்துல நன்றாக. அதே மாதிரி மாயாமலம் எப்படின்னா மயக்கத்தை, ஆள் மயங்கிட்டாயா, அதுல மயங்கிட்டாயா அப்படின்னு சொல்றாங்க. மயக்கத்தை செய்வது மாயா, மயக்கத்தை செய்வது மாயா. கண்ணமலை எப்படின்னா அவன் செயல்பாட்டினாலே நல்லா தெரியும். செயல்பாட்டினாலேன்னா தீய கர்மத்தை செய்தல் துஷ்கர்மம்னு சொல்றது, நல்ல கர்மத்தை சத்கர்மம்னு சொல்றது. கண்ணமலத்துக்கு வினைன்னு பேரு, தொழில்னு பேரு, செயல். அதனால அந்த கண்ணமலை வெளியில தொழிலாக நன்றாக தெரியும். அவன் செய்யற அக்கிரமத்தை பாத்தியா, அவன் செய்யற அக்கிரமத்தை பாத்தியா, கேட்டியா, செய்தது அக்கிரமத்தை செயல் செயல் கண்ணமலை. இப்படி ஆணவம் கண்ணமாய் என்ற சித்தாந்த சாஸ்திரங்களிலே சொல்லுகிற அந்த
மலத்தினுடைய செயல்பாடுகள் உயிர்கள் மூலமாக வெளியில நன்றாக செயல் மூலமாக அவன் வாக்கியத்தின் மூலமாக புரிஞ்சு விடுவான். அந்த கண்ணொன்னும் மயாமலும் கூட ஓரளவு ஏதாவது ஒரு வகையில் அது அடங்குகள் ஆணவமலம் அடங்குங்க. ஆணவமலத்தை அடக்கிறதுக்கு யாராவது முடியும்னா சிவபெருமான ஒருவனால்தான். சிவபெருமான ஒருவனால்தான் ஆணவமலத்தை அடக்க முடியும், மற்ற யாராலும். அதனால தான் சூரவன்மனாகி ஆணவமலத்தை அடக்க சிவபெருமானே வந்தார். சிவபெருமான் வந்தாருன்னா சிவபெருமான் தானே வரம் தந்தார். தந்தவனே போய் கொடுறான்னு வாங்கப்படாது, அடிக்கப்படாது அப்படின்னு அவர் வேற தேசம் போட்டு வந்தார். ஆறுமுகம் நேராக சிவபெருமான் வராது, ஆறுமுகமாக வந்தார். சின்ன பயலாக வந்தார். சின்ன பயலாக ஆறுமுகமாக வந்தார். நல்ல வழங்குதா? அதை சிங்கமுகாதவன் சொல்றாங்க. நம்ம வரம் கொடுத்தவனே நம்ம போய் அழிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகனை கொண்டு உன்னை அடக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு சொல்றாங்க. வரம் கொடுத்தவனாகி நானே போய் கொடுத்தவனே பறித்து கொண்டாங்க, நல்லதல்ல, நியாயம் அல்ல. அதனால உன்னுடைய அக்கிரமத்தை பார்த்து உன்னை அடக்குவதற்காக அவனே தன்னுடைய மகனை விட்டு உன்னை அடக்குது அப்படின்னு சிங்கமாக நான் தம்பி சொல்றான். அத்தனையும் சொல்லி அவன் கேட்கவில்லை. அதனால நீ பயந்துட்ட, அந்த புத கூட்டத்துக்கும் தேவ கூட்டத்துக்கும் பயந்துட்ட, நம்ம சாதிக்கு உண்டான குணம் உனக்கு இல்லை அப்படின்ட்டான் தம்பி. நம்ம சாதிக்கு உண்டான குணம் உனக்கு இல்லை, அதனாலே நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நல்லா நான் எல்லாரையும் வந்து விடுவேன், முருகனையும் வந்து விடுவேன், சிவனே வந்தாலும் எடுத்து போர் செய்வேன் அப்படின்னு சொன்ன ஒரு பாட்டு. சிங்கமுகத்தோடு என்ன பண்ணிட்டேன், இவனுக்கு விதி முடிச்சு போச்சு, இவன் சொன்னா கேட்க மாட்டேன், சரி நான் சொன்னதெல்லாம் மன்னிச்சிடலாம், நான் சொன்னதெல்லாம் மன்னிச்சிடலாம், நீ இப்பவே உத்தரவு நான் சட்டைக்கு போறேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷப்படா, நீ என்னை சோதிச்சு பார்த்துருக்குற, ரைட் 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 ரைட், நீ நான் பயப்படுவியா தேவைப்படுத்தலாம், யமனை எல்லாம் காலி பண்ண, வருணனை பிடிச்சி சிறையில் போட்ட, எத்தனையோ வச்சாடிட்ட, இதுக்கு பயப்பட மாட்டேன், என்ன கிட்ட நான் எப்படி இருக்கிறா என்னங்கிறத பார்க்கறதுக்காக நீ எப்படி, என்னுடைய தைரியத்தையும் ஆற்றலையும் பார்க்கறதுக்காக நீ எப்படி சொன்ன. ரொம்ப சந்தோஷப்படாத, கட்டி தடி, அப்படி கட்டி தடி கொண்டு என்ன ஒன்னா, சரி நீ உன்னுடைய நகரத்துக்கு போ, நான் முருகன் வந்தான்னா உனக்கு உடனே ஃபோன் பண்ணேன், நீ வந்து முருகன் வந்தாங்க உடனே உனக்கு கால் பண்ணுறேன், நீ வந்து சரிங்க அப்படியான சொல்லிட்டு உத்தரவுக்கு புறப்பட்டு அவன் சிங்கமாவாசரன் தன்னுடைய நகரத்துக்கு போட்ட ஆசுரம் என்கின்ற நகரத்து வடகடல் ஐயா சிங்கமுகாசோட அந்த அறிவுரைலாம் நீ கேட்கல. ஊருக்கு கூட ஒரு 20 பேராவது இருக்கணும். எப்போ கண்டவரான முடிஞ்சவங்க போறேன். கண்டபுராணம் ராகவேந்திரா ஸ்கூல்ல நடந்துகிறது. சகல பாக்கியம் உண்டாகும், சகல தோஷமும் நீங்கும். நீங்க காசிக்கு போன முறைன்னா உடனே இங்க கிடைக்கும். 1 மணி நேரம் கண்டபுராணம் அற்புதமான புராணம், நல்ல விரிவுரை, நல்ல சங்கீதம், கேட்டு பாருங்க. டிக்கெட்டு கிடையாது, எல்லாம் இலவசம், வந்து பாருங்க அப்படின்னு ஆட்டோவில் ஒரு சுற்றி வர சொல்லுவாங்க. எவ்வளோ இல்லையா வேற இல்லை. அதனாலே சிங்கமுகாசுரன் தன் நன்னிடத்தில் விட வெற்றி சென்று விட்டான். அதன் பிறகு திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் தேவக்கூட்டத்தோடு எழுந்தருளியிருக்கிறார். அப்படி எழுந்தருளியிருந்தார். இதிராகுதேவர் சொன்னார், இந்த மாதிரி தேவதி சொன்ன
செய்தியெல்லாம் சொன்னேன் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னார் வீரவாகதேவர். சரி, அவனுக்கு பொருந்தும் காலம் வந்தது, அதனால நான் யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்று சொல்லி முருகப்பெருமான் புறப்படுகிறான். இதுல இருந்து யுத்த காண்டங்களும் ஆரம்பிக்குது. உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தச்சகாண்டம், 6 காண்டம். உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தச்சகாண்டம், 6 காண்டம். கட்சி சொல்வது 6 காண்டம். 10,345 ரூபாய் வடக்கு வெளிச்சத்தில். இப்போ கரண்ட் எல்லாம் கிடையாது. 14ஆம் நூற்றாண்டு 14 போச்சுன்னா அதில் 600, இதில் 600 700 வருஷம் ஆகுதா? 700 நல்லா பாடுங்க தெரியுங்க. புராணங்கிறது எதுன்னு கேட்டால் அது கண்டப்படும். புராணத்தில் சிறப்புடைய எதுன்னு கேட்டால் அது கண்டப்படும். எல்லாம் தெரியும் சமஸ்தம். அதனால இந்த யுத்தகாண்டம் ஆரம்பிக்கிறாரு. இதில் முதல்ல முருகப்பெருமானுக்கு தோற்றம் இருக்கிறார். அது தோற்றம் எப்படி சொல்றாருன்னா, காரணனாய மேலோன். யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. காரணனாய மேலோன். காரணனாய மேலோன் என்றால் எல்லாவற்றிற்கும் காரணமாகும். எல்லா தொழில்களுக்கும், எல்லா செயல்களுக்கும், எல்லாருக்கும் காரணமாகும். எல்லாருக்கும் காரணமாகும். மேலோன் என்றால் அவனுக்கு மேல மேலோன் யாரும் கிடையாது. எப்படி மேலோனாகும்? உயர்ந்தோர். அவனுக்கு மேல உயர்ந்தவர்கள் யாரும். அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறார் என்றால், உலகத்தை விஷ்ணுவாக இருந்து காக்கிறான், பரமனாக இருந்து படைக்கிறான். பரமனாக இருந்து படைக்கிறான், விஷ்ணுவாக இருந்து காக்கிறான், உருத்தரனாக இருந்து அழிக்கிறான். முத்தொழில் உலகம் முத்தொழிலுக்கு உட்பட்டது. முத்தொழிலுக்கு உட்பட்டது படைப்பு, காப்பு, அழிப்பு. உலகம், புலம்பு எல்லாமே உண்டாவதல், அப்புறம் நிற்றல், அப்புறம் ஒடுங்குதல். அழித்தல் என்றால் ஒடுங்குதல். அழித்தல் என்றால் ஒடுங்குதல். அப்படி அந்த படைத்தல், காத்தல், அழித்தலே படைத்தலை பரமா செய்கிறார், காத்தலை விஷ்ணு செய்கிறார், அடித்தலை உருத்தரம் செய்கிறான்னா இந்த மூவரையும் இயக்குவன் சிவபெருமான். மூவரையும் இயக்குவன். பரமாவை இயக்கி அவருக்குள்ளையும் படைக்கிறது, விஷ்ணுவை இயக்கி அவருக்குள்ள இருந்து காக்கிறது, உருத்திரனை இயக்கி அவருக்குள்ள இருந்து சங்காரம் பண்ணுறது. இந்த மூவரையும் படைத்து காத்து அழிப்பவனாகவும் இருக்கிறாங்க. படைக்கிற பரமாக படைக்கிறது, காக்கிற பரமாக காக்கிறது, அழிக்கிற உருத்திரன் அழிக்கிறது. படைப்போர் படைக்கும், காப்போர் காக்கும் திருவள்ளுவர். அதனாலே நாரணனாக இருக்கிறான், பரமனாக இருக்கிறான், உருத்திரனாக இருக்கிறான், அவர்களுக்கு மேலாக இருக்கிறான். அது அயனனவாகி, அரியனவாகி, அரணனவாகி அவர் மேலாகினார் திரும்புவது. படமும் சொல்லும்போது அயனனவாகி, அயன பிரபம், அரண்யனவாகி, அரியனவாகி, அரண்யனவாகி அவர் மேலாகி. இப்படி படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றைய ஒருவனே செய்கிறான். ஒருவனே செய்கிறான். 3 பேர்த்துக்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறான். படைக்க சொல்லுவான், அப்புறமாவே விஷ்ணுவை காக்க சொல்லுவான், உத்தரனை அடிக்க சொல்லுவான். அவன் ஏதாவது சரியா செய்யலன்னா உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தானே செய்வாங்க. அப்படி படைக்கிறதோ காக்கிறதோ இருந்தாலும் சரியா பார்க்கலன்னு வச்சுக்கப்பா, ஏதாவது கணக்கில் மிஸ்டேக் பண்ணிட்டான்னு வச்சுக்க, உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தானே அந்த வேலையை செய்யும். அயனையும் புடைத்து சினந்து உலகம் படைத்து பறிந்து அல்வரம் குறிக்குற்றந்து வருவார். அதை சொல்றாரு, நாரணன் என்னும் தேவன். நாரணன் என்னும் தேவன்.
தேவங்கிறதுலே புரியுதா? நாரணன் என்கிற தெய்வம், கடவுள் அல்ல. அப்படி அனுப்பிட்டார். தேவம் வையத்துள் வாழ்வோர் வாழுடைய தெய்வத்துள் வைக்கப்படுகிறார் அல்லவா? தெய்வத்தில் ஒருத்தர் அது நாராயணன். நாரணன் இன்னும் தேவு. நான் முகத்தவன், 4 முகங்களை உடையது. நான் முகத்தவன் முக்கட்பூரணம் தானுமாகி, அவர் எப்படி சொல்றாரு? 3 கண்களை உடையவனாகி பூரணம். பூரணம்னா குறைவில்லாத. இப்போ உங்களுக்கு அந்த அடமையும் கொடுக்கல. நாரணன் என்னும் தேவன், நான் முகத்தவன், முக்கட்பூரணம் ஒருத்தரன் தானும் நாராயணனாகவும் பரமனாகவும் முக்கனுடைய சிவனாகவும் ஒருத்தரனாகும் பூரணன் தானும் ஆகி புவி படைத்து அடித்து மாற்றி, உலகத்தை படைத்து அடித்து மாற்றி, புவி படைத்து அடித்து மாற்றி ஆரணம் முடிவுந்தேரா ஆரணமாகிய வேதங்களாலேயே, வேதம் தான் பெரியது, வேதம் தான் பெரியது. வேதம் சோரமான புரியுது. 4 வேதம், 1330 சாகை, பெருசு. வேதத்தில் சொல்லாததே அவ்வளோ பெருசு. அது வடமொழி, அதனால நமக்கெல்லாம் தெரியல, படிக்கல. தெரியலன்னா 2 பேரும் வேண்டாம். தெரிய 8ஆவது படம் பிடிக்கும், 8ஆவது படம் பிடிக்கும். வெட்டி பார்த்துட்டு எட்டல புளிக்கும் போ. அப்படின்னு அதே தான் வச்சு இருப்பது செய்கிறோம். அதனால அந்த வேதத்தினாலேயே முடிவு பண்ண முடியாதவனாக இருக்கிறான். வேதத்துக்கு எட்டாதவனாக இருக்கிறான். வேதத்தால உறுதி சொல்ல முடியலையா சிவத்தை? பூதங்கள் அல்ல, புரியல்ல, வேறு புலனல்ல, உள்ள மணியின் பேதங்கள் அல்ல, இவையென்றிருந்த பிரிதல்லது பெருநூல் வேதம் கடந்து தடுமாறும் வஞ்சவெளி என்ற கூடன் முறையில் பாதங்களோ வடகிந்தனாதி பகர்வாரை ஆயுமவரை என்பது திருவிளையாட புராணம். வேதம் பூதமானு பார்த்துச்சான், ஜாங்கிய அல்லன்னு அப்புறம் முடிவு வந்துச்சான். பொறியாக இருக்குமான்னு வாய்ச்சான், அதுவும் அல்லாச்சான். புலனாக இருக்குமான்னு வாய்ச்சா அதுவும் அல்லவான். இல்லை அல்ல மற்ற பொருளாக இருக்குமான்னு வாய்ச்சா அதுவும் அல்லவான். இப்படி ஆகாத அது அல்ல அது அல்ல அது அல்ல அது அல்ல அது அல்லன்னு சொல்லி வேதம் கடந்து தடுமாறும் வஞ்ச வெளியில் அப்படி வேதத்துக்கு கட்டாதவனாக இருக்கிறார். ஆரண முடிவும் தேரா அனாதியாய். சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? அனாதியாய். அனாதியாய், அனாதிங்கிற சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பான லட்சணம் பெயர். அனாதின்னு சொன்னா யாருக்கும் அது சேராது, சிவனுக்கு தாண்டி எல்லாம் வந்துட. அனாதின்னு சொன்னா யாருக்கும் அந்த சொல்லு பொருத்தமா இருக்காது. இப்ப நம்ம அனாதி சொன்னா தாயுள்ள இல்லாதவன், பணம் இல்லாதவன் நம்மளை. சிவனை சொல்லும் போது, தெய்வத்தை சொல்லும் போது சிவனுக்கு தான் அந்த அனாதி இருக்கு. அனாதி என்று சொன்னால் ஒரு காலத்திலே தோன்றாதவன், எப்போதும் உள்ளவன். கரெக்ட். அனாதி என்றால் ஒரு காலத்திலே தோன்றாதவன். ஆதி என்றால் ஒரு காலம், அனாதி என்றால் காலம் கடந்தது. நாதி, நாதி இல்லாதவன் அனாதி. இப்ப புரியுதா? இப்ப நம்மளை நாதி இல்லாதவனா கேவலம், அவனை நாதி இல்லாதவன்னு சொன்னா உயர்வு. தாயிலே தந்தையிலே தாந்தனியன் கவனையொலி சிறப்பா ஈவா சிறப்பு. தாயிலே தந்தையிலே தாந்தனியன் தானையொலி அதுக்கு தாயும் தந்தையும் இல்லாமையினால்தான் அவன் வந்து உயர்ந்தவன் சொல்லணும். தாயும் தந்தையும் உள்ளது உயிர்கள், தாயும் தந்தையும் இல்லாத தங்கள் தங்கள் நல்லா புரியுதா? தாயும் தந்தையும் உள்ளது உயிர்கள், தாயும் தந்தையும் இல்லாதது கடவுள். இந்த லட்சணம் செய்த சித்தாந்த ஒன்றாது, வேற எந்த சமயவாதிக்கு நல்லா புரியுதா? தாயும் தந்தையும் உடையது என்று சொன்னால் அது உயிர்கள், கடவுள் அல்ல. தாயும் தந்தையும் எதுக்கு இல்லையோ அதுதான் கடவுள். அதான் தாயினிலே தந்தையிலே தான் தனியன் காணொலி ஒப்பட்டவன் தனிப்பு எந்த என்கிறான். மற்ற யாவர்க்கும் தந்தை தாய் தந்தைதான். தாயும் தந்தையும் இல்லாதவனாய் இருக்கிற அந்த கடவுள் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறான்.
தனக்கு தாயும் தந்தை இல்லை, ஆனா அவன் தான் எல்லாருக்கும் தான். திருவாசகம் எந்தை எம்பிரான் மற்ற யாவருக்கும் தந்தைதான் தம்பிரான், தனக்கு அதுதான். புரியுதா? நல்லா நீங்க சுமைக்கணும் இந்த வாக்கியங்கள் எல்லாம். யாருக்கும் தந்தைதாய் தம்பிரான் தனக்கு அது இல்லாமையினால்தான் ஜெவருமான உயர்வு. தாயின் தந்தை இருந்தால் தாழ்ந்தது, தாயின் தந்தை இல்லாதது உயர்ந்தது, தாயின் தந்தை இல்லாதது கடவுள், தாயின் தந்தை உள்ளது உயிர். இந்த இலக்கணம் சைவ சித்தாந்த ஒன்றுதான். இந்த உண்மையை மற்ற சமயவாதிகள் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஒத்துக்கொள்ள முடியவில்லை. புரிந்து கொண்டாலும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொண்டாலும் கூட ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இவங்க சாமி தான் சொல்லி நல்ல வளர்ந்த பேரை குடியிருப்பதையும் கொண்டது விடாது. அதனாலே இப்படி அனாதியாய், அனாதி என்கின்ற சிவபெருமானது தான், வேற யாரும் கூடாது. அனாதி என்றால் காலம் கடந்து, ஆதி என்றால் ஒரு காலம். இப்ப ரெண்டு வகையா சொல்லியிருக்கிறேன். ஆதி என்றால் ஒரு காலத்தை குறிப்பது, ஒரு காலத்திலே தோன்றினான், ஆதி காலத்திலே. அட கி மூவா இருக்குதுங்க, கி பி இருக்குதுங்க. புரியுதா? எல்லாம் விளங்குதா? அது 10 லட்சத்து வருஷத்துக்கு முடிச்சுட்டா இருக்கட்டுங்க, 10 கோடி வருஷத்துக்கு முடிச்சுட்டா இருக்கட்டும். ஒரு காலத்துக்கு ஆதி என்றால். அனாதி என்றால் காலமே தோன்றாது. ஆதி என்றால் ஒரு காலத்தில் தோன்றியது, அனாதி என்றால் ஒரு காலம் தோன்றாதோ அப்படி இருப்பது. பண்டும் இன்றும் என்றும் உள்ளவர்களுடைய வல்லாண்டு உண்டு. அதனாலே அனாதியாய் நங்கட்கெல்லாம், அனாதியாய் உயிர்களுக்கெல்லாம் காரணனாய, உயிர்களுக்கெல்லாம் காரணம். இந்த உயிர்கள் உடம்பை பெறுவதற்கு அவன்தான் காரணம். உயிர்கள் உடம்பை பெறுவதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவன் தான் காரணம். இந்த உயிர்கள் முடிவதற்கு அவன் தான் காரணம். உயிர்கள் செய்கின்ற செயல் புத்தி ஊக்குவதற்கு சகலமான வளர்ந்ததுக்கு அவன் தான் காரணம். வளர்ந்த அவன் அன்றி இந்த உயிர்கள் அசையவே அசைய. அவன் அன்றி அணுவும் அசைய. அணுங்கிறது உயிர் தான், அணு என்பது உயிர் தான். அந்த வாக்கியம் புரியுதா? அணுவு என்பது உயிர் தான், இருப்பு உயிர். ஆணவ மலத்தோட சேர்ந்து அது அணுத்தன்மையாகிவிட்டது. ஆணவ மலத்தோட சேர்ந்து அணுத்தன்மையில சிறிய சிறிய தொழிலை செய்து சிற்றறிவுடையதாகிவிட்டது, சிற்றறிவு உடையதாகிவிட்டது. அதனால அது அணுகுன்னு சொல்றது. அணுகுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, அது வேற. ஆக உயிருக்கும் அணுகுன்னு, அணுக்களுக்கெல்லாம் அணுக்கள்னா உயிர். அதனாலே இப்படி அவன் அன்றி அணுகும் அசையாது. அசைவதற்கு எது காரணம்? இப்ப உடம்பு அசையுதுன்னா எதனால அசையுது? எதனால அசையுது? உயிராலதான் உடம்பு அசையுது. உயிர் இல்லைன்னா உடம்பு அசையாது. உயிர் இல்லைன்னா உடம்பு. கடவுள் இல்லையானால் உலகம் அசையாது. காற்று அடிக்குமா? சூரியன் வருவானா? மழை பெய்யுமா? பனி வருமா? இல்லையா? சூரியன் வருவது யாராது? சந்திரன் தெரிவது எவராது? புரியுதா? என்ன புரியுதா இல்லையா? ஒன்றும் எல்லா பொருள்களையும் இயக்குவோம். நம்பர் 1 குவாலிட்டி காருனா கூட, 50 லட்சத்து காருனா கூட டிரைவர் இல்லைன்னா அது அசைக்கணும். 50 லட்சத்துக்கு போட்டு ஒரு காரை வாங்கி நிறுத்திட்டா, நீயா போயிட்டு வா மாட்டாது அப்படின்னா போகணும். டிரைவர் இல்லைன்னா அசைக்கணும். அதே போல எவ்வளவு அறிவுடைய ஆற்றலுடையவனா இருந்தாலும் உள்ளே சிவபெருமானது இயக்கவில்லையானால் இயங்காது. அதனாலே உயிர்களுக்கெல்லாம் காரணனாய நேரும். உயிர்களுக்கெல்லாம் காரணனாய நேரும். அது அந்த இதுல சொல்றாரு, மேற்படல காமதகன படலத்துல சொல்றாரு. ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணாரா? ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணாரா? 4 பெரிய கடன்கள் உட்கார்ந்து கேட்டுதா? இந்த 16 வயசு பையன் உபதேசம் பண்ணான். பண்றவன் 16 வயசுப்பா, கேட்கறதெல்லாம் பெரிய பழங்கள், பழங்குளங்கள் பழங்குளம் கேட்கணும். அப்ப சொல்றாரு, இப்படி உபதேசத்தை பண்ணினான்.
இப்படி உபதேசத்தை வாக்கினால சொன்னான். பிறகு என்ன பண்ண, ஞானத்தை போயின்னு சொன்னாங்க. அந்த ஞானம் இப்படின்னு காட்டுங்க. ஞானத்தை சொல்ல முடியாது, ஞானத்தை சொல்ல முடியாது. இப்படி இருப்பது என்று சொல்லி ஒரு கணனையாக யோகத்தில் இருந்தான். காரணம் அங்க முடிச்சுக்கிட்டாங்க. இந்த கன நேரம் உலகத்துக்கு பல யுகங்களாயிடுச்சு. சிவனுக்கு கன நேரம், உயிர்களுக்கு உலகத்துக்கு பல யுகங்களாயிடுச்சு. அந்த காலத்திலே உயிர்கள் எந்த செயலும் இல்லாமலும் பொம்மை போல கிடந்ததெல்லாம். குமாரிக்கு தவத்தில் இருக்கிற சுவாமி யோகத்தில் இருந்தார். ஜனகாதி முருகனுக்கு யோகத்தை காட்டுறதுக்காக அந்த காலத்துல உயிர்கள் எல்லாமே பொம்மை போல எந்த செயலும் இல்லாமல், படைத்தலும் இல்லை, காத்தலும் இல்லை, உணவு இல்லை, எல்லாம் பொம்மை போல கிடச்சான். அதை சொல்றாரு இங்கே சர்ச்சை கட்டியப்பது. ஆரணம் தனது மைந்தனுக்கு, ஆரணம் தனது மைந்தன் ஜனகாதி முருகன். ஆரணம்னா பரமாவுடைய புலகம். ஆரணம் தனது மைந்தனுக்கு அரும்பரன் ஞான போதம் ஓரிரை காட்டும் உலகளா உருப்பாடும் ஈருடல் முயங்கு ஆறு இந்திய இருந்த யாருக்கும் காரணம் சிவரே என்ற கலரவு கண்டப்பார். நம்ம யோகத்தில் இருந்தா எல்லாம் சும்மா கிடந்துட்டு இதுல இருந்து தெரியலையே எல்லாத்துக்கும் காரணம் சிவனுங்கிறது சொல்லணுமா? அதனால எல்லாத்துக்கும் அது நம்ம இதுல சொல்றாரு, நம்ம அருண கலம்பகத்துல. இப்போ சிவபெருமான் யோகத்தில் இருந்தாரு, உமாதேவி தவத்தில் இருந்தா உலகத்துல எந்த செயலும் நடக்கல. எந்த செயலும் நடக்கல. எந்த செயலும் நடக்கிறதா ஒரு உரிய 3 செயலும் நடக்கும். எல்லாம் அப்படி போகும். இதை சொல்றாரு அந்த அருண கலம்பகத்துல செய்வர்ல பண்ணாவலது. எல்லா உயிருக்கும் உயிர் அருணேசன், எல்லா உயிருக்கும் உயிர் அருணேசன் என்பது இவர் அசையின் அல்லாது அணு அசையாது என்பது அறிந்தது. இவர் அசையின் அல்லாது அணு அசையாது என்பது. இது எதனால உங்களுக்கு தெரியுமா? இப்ப சிவபெருமான் யுகத்தில் இருந்தபோது பரமா இருந்தாரு, விஷ்ணு இருந்தாரு, மன்மதன் இருந்தா, இந்திரன் இருந்தா, எல்லாரும் தான் இருந்தார். எல்லாமே பொம்மை போல கிடந்தாங்க. அதே எல்லா உயிருக்கும் உயிர் அருணேசன் என்பது இவர் அசையின் அல்லாது அணு அசையாது என்பது அறிந்தனவே. வில்லாடன் மாறன் இருக்கிறவன் எல்லாத்துக்கும் காமத்தை உண்டு பண்றவன் மன்மதன் தானே, அவனு இருந்தான். அவன் இருக்கவன் ஒரு செயலும் செய்ய முடியல. மன்மதன் இப்ப மன்மதன் செயல் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் இருந்து ஒன்றும் பண்ண முடியல. வில்லாடன் மாடன் இருக்கவும், மாறன் மன்மதன் இருக்கவும் யோகம் விளைத்த அண்ணால் புல்லால் இருக்கிற எல்லா உயிரும் போக ஒரு உயிருக்கு எந்த செயலும் கிடையாது. அதனாலே உயிர்களுக்கெல்லாம் காரணனாய மேலோர் கடலினை கருத்துள் வைப்பான். புரியுதா? அப்படிப்பட்டவராகிய சிவபெருமான், அது சிவபெருமான் சொல்லாம முருகனும் சொல்லாம இருந்து ஒன்று தானே. அதனாலே உயிர்களுக்கான காரணனாகிய மேலாகிய இருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை கருத்துள் நாரணன் என்னும் தேவன் நான்முகத்தவன் முக்கட் பூரணம் தானுமாகி புவி படைத்து அழித்து மாற்றி ஆரணம் முடிவந்தேற அனாதியாய் உயிர்களுக்கெல்லாம் காரணனாய மேலோர் கடலினை கருத்துள் வைப்பான் என்று தோற்றம் இருக்கிறார். அதற்கு மேலே திண்ணிய அவுணர் தம்மை செற்றிட இன்னே செவ்வர் பண்ணவன் ஏக எல்லா அவரதும் பாங்கிய செல்வர் துண்ணனை யானு ஏகாது ஒளிவது சூழ்வந்தென்ன எண்ணி வந்துடுவான் போல இறை வந்து உதயஞ்சிதான். ஏற காலை பொழுது சூரியன் புறப்பட்டான். அவன் புறப்படும் போது என்ன நினைச்சிட்டு புறப்பட்டான்னா, இப்ப முருகப்பெருமான் இலங்கைக்கு போறாரு, சண்டைக்கு போறாரு. தேவர்கள் எல்லாம் போவான். தேவ கூட்டம் எல்லாமே நம்ம தேவ கூட்டத்தில் நாமளும் சேர்ந்தது. அப்படி எல்லாரும் போகும்போது நம்மளும் போவாங்க இருந்தோம்னு சொன்னா பங்காளி ஒதுக்கி விடுவாங்க. புரியுதா இல்லையா? இப்போ பங்காளியோட சேர்ந்து பொங்கல் ஒதுக்கிடுவாங்க. அது போல சூரியன் எல்லாரும் போனா நாம போகாம இருக்கக்கூடாது. அவன் சீக்கிரமா வந்துட்டான் சூரி. அதே திண்ணிய உலகம்மை செற்றிட இன்னே செவ்வர் கொண்டவன் ஏகம் எல்லா அமரதும் வாங்கி செல்வர் துண்ணனை யானு ஏகாது ஒளிவது சூழ்வந்தன எண்ணி வந்து இடுவான் போல இறைவி வந்து உதயஞ்சிதான். இறைவி வந்து உதயவற்றின் எய்திய காலஜன்யன் அரியணை விசையை வைக அறிமுகம் கொண்ட அண்ணல் பிரமன்மால் பகவான் தேவர் முனிவரர் பிறனுங்கேற்ப வரமுது சிறப்பின் வீர வாழ்வுடன் சொல்வார். அதனால அப்படி காலையிலே முருகப்பெருமான் அவங்க அப்பாவை பூஜை பண்ணிட்டு வீரவாழ்ந்தவரை கூட்டி சொல்றாரு. வீரவாக தேவரை கூப்பிட்டு இது சுங்கா தெரியுது
பொன்னம்பலம் பிரபாகரேவரை நோக்கி சொன்னாரு, பாவமே பயிலஞ்சூர பன்மன அபுரரானோர் ஏவரு முடிவாராக. வீரபாகரேவரை நோக்கி சொன்னார் முருகப்பெருமான், பாவமே பயிலும் சூர பன்மன அபுரனாரோ, பாவத்தையே செய்பவராயிருக்கிற சூரபன்மனும் அவரை சேர்ந்த அசுரர்களும் எல்லாரும் முடிய போகிறாங்க. இமயவர்களுக்கு துன்பம் நீங்க முருகன் சொல்றோம். சூரபன்மன் முதலான அசுரர்கள் எல்லாரும் முடிய போகிறார்கள். தேவர்களுக்கு துன்பம் தீரப்போகுது. அதனால வீரமகேந்திரபுரத்துக்கு புறப்பட வேணும். அதனால் நம்முடைய தேரை கொண்டு வரலாம். நம்முடைய தேரை வள்ளல் மத்திதரை சிற்ப மாலையன் மகவானாதி உள்ள பண்ணவர்களுக்கெல்லாம் ஓயம் கடலில் மூலி திருளிதின் எமது துன்பம் துள்ளினது ஆடிப்பாடி அவனுடைய உடல் விட்டார். தேவர்களுக்கெல்லாம் அப்படி முருகன் சொன்ன உடனே அளவில்லாத சந்தோஷம் வந்து எல்லாம் ஆடுனானம் பாடுனானம். அந்த தேவர்கள்லாம் நம்முடைய கவலை தீர போகுது. நம்ம ஆளுங்கெல்லாம் வீட வரப்போறேன், சிறைகளுக்குள்ள வரப்போறேன், நமக்கு பதவி கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்லினாங்களாம். ஆயது காரதன்னில் அரும்பெரும் கைலை போற்றும் நாயக நந்தி அண்ணல் நற்கண தலைமை பூண்டோன் சேயதோர் மனவேக போல் தேரோடு வளவன் தன்னை கூயினன் கொண்டு வரலே குமரவேல் முன்னர் வைத்தார். அப்படி தேரை கொண்டு வந்து வைத்தார். அந்த தேரை ஓட்டுகிறவன் வாயுதேவன். தேரை ஓட்டுகிறவன் வாயுதேவன் ஓட்டுற ஆளை பார்த்தியா? வாயுதேவன்னா எப்படி சோம்பேறியா பொசுக்குன்னா ஓட்டுவான். மறுத்தல் முன்னுற மறுத்தல் தோண்டும் முரண்டது தொடர்ந்து என்னன்னா அண்ணதை அருவின் நோக்கி அறுமுகம் படைத்தார்கள். பன்னெடுஞ்சி என்றாலும் பைம்புயந்த விசேஷனை மண்ணின இருந்தலிங்கி எழுந்தன மறைகள் போற்ற. அந்த தேரில் எழுந்தருளினார் முருகன். அந்த தேரு மேருமலை போல விட்டான். தேரு மேருமலை போல. அதிலே இந்த முருகப்பெருமான் 6 முகத்தோடு அதில் போய் எழுந்தருளினானா தேரில். மேருமலையில் 6 சூரிய ஒளிச்சது போல இருக்கு. மேருமலையில் 6 சூரியன், அது இன்னும் 6 முகங்கள். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பாரத தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் மலராது. புரியுத பாட்டு? சீரான கோல கால நவமணி மாலாபிஷேகம். அபிஷேகம்னா கிரீடங்கள். அபிஷேகத்துக்கு கிரீடம் பட்டாபிஷேகம் சொல்லுவாங்கல்ல, அபிஷேகம்னா கிரீடம். சீரான கோல நல்ல அழகு பொருந்திய கோலம் பொருந்திய சிறப்பு பொருந்திய 6 கிரீடங்கள். 6 திருமுடியில் 6 சீரான கோல கால நவமணி. எல்லா நவமணிகளால் செய்யணும். சங்கத்தில் நவக்கரங்களை பதிச்சு கிரீடம் கொஞ்சம் முருக வெளியிலேயே கொண்டு சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக வார விருது தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் அழகா. சீராடு வீர மாது மருவிய 12 தோல்விடும். எல்லாம் வீரலட்சுமி குடி இருக்கிறாடா 12 தோல்வி. இதெல்லாம் அனுபவிக்க முடியும். கொடுத்து வச்ச புண்ணியம் 6 அருணகிரிநாதர். நாமளும் கொடுத்து வச்சோம் உண்டா இல்லையா? நீங்க கொடுத்து வச்சோம். இந்த வாக்கியங்கள்ல இவன் கொடுத்துவேன். சீரான மூல கால நவமணி மாலாபிஷேக பாரத தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் அழகார். சீராடு வீர மாது வீரலட்சுமி அசரிச்சதில்லை வீரலட்சுமி. சீராடு வீர மாது மதுரை 6 தோடு நீடு. 12 தோடு 6 தோடு நீடு வரிகளை சீராக மோது நீப பதிமலை இருந்தாலும் 6வது சாதம் வேடன் மனம் சீமூதம் மூர்வல் ஆரி மனம். இங்கிட்டு வள்ளி வேடன் மனம். இங்கிட்டு சீமூதம் மூர்வலாரி வலாரினா இந்திர மகன். சீமூதம் மூர்வல் ஆரி ஆதாரபூதமாக வலம் இடம் முறைவாடு. வலம் இடம் வள்ளி வளர்க்கிற தேவை ஆதாரபூதமாக வலமிட முறைவாடு. ஆராய நீதி தேவு மயிலும் ஞானாபிராம தாப வடிவம் ஆபாத நாடு நடைமுறை. இந்த பாட்டில் சொல்லியிருக்கிற அந்த அந்த அடையாளங்களோட முருகப்பெருமானுடைய காட்சி மனசுக்கு கிடைச்சது வச்சுக்கோ. என்ன நினைச்சு பார்க்க கூட நமக்கெல்லாம் சக்தி பத்தரையில்
இப்படி அந்த 6 முகம் 12 திருத்தோள் கடப்ப மாலை ரத்தனாபரணங்கள் உத்தராக்க மாலையோட 12 திருத்தோளோட வேலாயுதத்தோட மயிலோடு வள்ளி தேவசேனாவோடு தண்டையணி வெண்டையன் கிங்கனி சதன்கையன் தன்கடன் சிலம்புடன் கொஞ்சவேனும் தந்தையனை முன்பரின் துன்பவரி முண்டுனன் சந்தொடம் அழிந்து நின்று அன்பு போல கண்டுல கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சவர செங்கையின் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றனும் சந்தியா அப்படி அந்த காட்சியை நம்ம கிடைச்சி வச்சுக்கோ. அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும்? ஐயோ, நம்ம ஜாமியை நீ எந்த வகையில நீ அனுபவிச்சாலும் ஆனந்தமா புரியுதா? அதனால இப்படி 6 சூரியர்கள் மேருமலையில உதித்தது போல அந்த தேரிலே ஏறினான். அதே மாறில் ஒன் சுடரும் மேது வரைமிசை இருமூவையோர் வேரிலாது உருவாற்பட்டு வழங்கி வந்து இருவருமா போல் 6 முகத்தம்மையின் அணையதுள் இரதமீக்கன் ஏறினான். ஏறி சூழ்வோர்க்கு இணையதுண்டு எம்முண்டார். அப்படி தேரில் ஏறினான். அப்படி ஏறின உடனே இந்த மாதிரி நம்ம கடலை கடந்து இலங்கைக்கு போகணும். அதனாலே நீங்கள் உங்களுடைய தேரிலே புறப்படுங்கள் என்று எல்லாருக்கும் உத்தரவு போட்டார். கிருஷ்ணர் கடல் மேலே ஏறினார், பரமானத்து மேலே ஏறினார். இந்த மேக வாகனத்தில் ஏறினா அப்புறம் மற்ற தேவ கூட்டங்கள் முதலானவர்கள் எல்லாம் அவரவர்கள் வாகனங்கள் வாய மார்க்கமாக கடலை கடந்து போகிறது. அணை போட்டு லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் வச்சு போகல, புரியுதா? ஒரு நாள் என்னமா போனேன் போகிறது 7 நாள் தற்பசயனத்தில் கடந்துப்பா. இலங்கைக்கு போகிறதுக்கு 7 நாள் தற்பசயனத்தில் படுத்துருந்து வருணனை மந்திரம் ஜெபிச்சு வருணை வராமல் போய் கடலில் அணை போடுறதுப்பா. வருணத்தை பர்மிஷன் வாங்கலைன்னா போட முடியாது. போட்டதெல்லாம் உள்ளது கரைஞ்சி விடுது. அதுக்காக அவனுக்கு உத்தரவு வாங்கிட்டு பர்மிஷன் அதை கரையான உள்ளே போகாமல் மேலே நிற்கிறாப்புல. அப்படிப்பா இல்லைன்னா என்னமா சாமானியமாக அவ்வளோ பெரிய கடலுக்கு வர போட்டு போகிறதுனா அது சாதாரண வேலையா? அதுக்காக வருணன்ற பர்மிஷன் வாங்க தற்பசயனத்தில் நடந்தா திருப்புல்லா நேர்ந்து புரியுதா? புல்லு தற்ப அணை எல்லாம் விளங்குதா? அதில் 7 நாள் அதில் படுத்திருந்தார் வருணன். அதுக்கு மேலே கோபிச்சு அக்னியாத்திரத்தை போட்டார் கடலில். அக்னியாத்திரத்தை போட்ட உடனே கடல் கொதிச்சு அப்புறம் அதுக்கு ஒரு பாடு வருணன் வந்தேன். இந்த மாதிரி அங்கே பெரிய திமுகத்துக்கு சண்டையாக போச்சு, பெரிய சண்டையாக போச்சு. அதை சரி பண்ணிக்கிட்டு அதனால கோவிச்சுக்காதீங்க அப்படின்னு அப்புறம் அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு ஒரு பாடு 70 வெள்ளம் சேனை குரங்குகள் மரத்தையும் கல்லையும் மலையையும் கொண்டு வந்து ஏராளமாக போட்டு கடலில் அணை கட்டி அதுக்கு மேலே உள்ள போட்ட பாடு அதுக்கா போய் 70 வெள்ளஞ்சேனை இடுத்திடு பல கற்கொண்டு. ஒரு வெள்ளம்னா பல கோடி உடையது. ஒரு வெள்ளங்கிறது பல கோடி. அது மாதிரி 70 வெள்ளம். 70 வெள்ளம்னா 70 கோடின்னு வச்சுங்களேன். 70 வெள்ளஞ்சேனை இடுத்திடு பல கற்கொண்டு சிடுமணி பறவை வந்து கடந்தவன் சிலையோனான. அதனால ஒரு ராமன் மகாவிஷ்ணுடைய அவதாரம்னு சொல்லி பரிசால கொண்டாடுறான்ல, அவன் அந்த கடலை கடக்கிறதுக்கு 70 வெள்ளஞ்சேனை குறக்க வச்சுக்கிட்டு கொடாத பாடு விட்டு இந்த பாடம் கேட்குறீங்களா? சாகைக்கு விழுந்து பறக்கைக்கு அன்றி தளர்ந்தவருக்கு ஒன்று ஈகைக்கு என விதித்தா இலையே பறக்கவும் இறக்கவும் இப்படி பண்ணி குட்டி ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கலையே அப்படின்னு இதில் முதல் சொல்கிறாரு. சாகைக்கு விழுந்து பறக்கைக்கு அன்று தளர்ந்தவருக்கு ஒன்று இயற்கை விதித்தா இலையே இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டு வரணும். போகைக்கு நீ வழிகாட்டு போய்க்கடத்து கொடுத்த வாகைச்சிலை வளைத்தோன் மருகா மயிலேறிய வாங்க கண்டர். இந்த வரலாற்றை அப்படி சொல்றாரு. அதே இப்படி 70 வெள்ளஞ்சேனை வச்சு விட்டு இலங்கைக்கு போனேன். ஒரு கடலை கடக்கிறதுக்கு அந்த பாடுபட்டான். எங்க திருநாவுக்கர சுவாமி என்ன பண்ணாரு தெரியுமா? சமணர்கள் இவன் இறக்கட்டும்னு சொல்லி கல்லில் கட்டி கடலில் போட்டோம். அந்த ஒரு கல்லை வச்சு இந்த கடலையும் கடந்தாரு. 7 கடலாகிய பிறகு கடலையும் கடந்தாரு. அவன் வெட்கப்பட முடியாது. ராமன் வெட்கப்பட முடியாது அப்படி சொல்றாரு. 70 வெள்ளஞ்சேனை எடுத்துட்டு பலத்திற்கொண்டு சிடுமணி பறவை ஒன்றே கடந்த வெஞ்சிலையோன்னா ராமன் நான் வெட்கப்படுவேன்.
வலுவாமன் இடு கல் என்றால், ஆமாம் சமணர்கள் கட்டி போட்டாங்க. வலுவாமன் இடு கல் என்றால் மறிகடல் பரவி மேலே முழுவதும் கடந்த எங்கள் முதல்வனுக்கு அன்பு செய்யும். கூட்டம் அதுபோல இப்ப ராமன் அப்படி போனானா, இப்ப முருகப்பெருமன் அப்படி இல்லை. தேர்லன்னா தேர் ஆகாயத்துக்கு போகுது, தேர் ஆகாயத்துக்கு போகுதுப்பா. மற்ற விஷ்ணு கருட வாகனத்தில் போறாரு, அன்னப்பச்சியில் போறாரு, பிரம்மா அன்னப்பச்சியில் போறாரு, எல்லாம் ஆகாயமா இருக்கும். பாரு இன்னும் பாரு என்ன பண்றாரு. சீர்திகள் மகேந்திர பேர் திருநகர் முன்னரேயு சூழ்தனை அடுவான் போதும் தும்மன நீவிருந்தும் ஊர்திகள் தம்மில் மேவி ஊர்ந்திவன் வருதிருந்தான் இப்படி முகமாறுள்ள எம்பிரான் செத்தரோடு அப்பன் இசையாவேதன அன்னத்தின் ஆளிமேலும் ஒவ்வொரு உவனம் ஏது உம்பர் ஒன் மானம் ஏதும் செப்புன்னு ஏனை இன்னொரு தத்தம் மூர்த்தியினும் சேர்ந்தார் அந்தமில் இலக்கத்தோடு அவரலா என்மர்தாமும் மந்தர உரலு உயர வாகுமா வன்மையோனும் எந்திர வயமாந்தினு வீட்டு வீட்டு எரியாருக்கு சிந்தையினாலு எட்டா தேவர்கள் தேவர் சூழ்ந்தால் யார் அப்புறம் வர்றான்னு உருத்திர கூட்டத்தை சொல்றாங்க. உருத்திர கூட்டங்கள் இவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க. உருத்திரர்கள் சுக்கிரன், மேகமாலி, சுவேத, சீரிடன், கபாலி, அப்ரசித்து, சித்திராங்கன், சுவாரதாடு, உப்பில் வச்சரனே, வீமன், உக்கரன், உக்கரேசன், பிப்பிலன், நந்திசேனன், பரமசன், பரமசேனன், பதுமனே, கராடன், தண்டன், பத்திரன், பரிகநேமி, உதவகன், புட்பதந்தன், உருத்திராகாரன், வீரன், மதிசயன், கேது, மாலி, வக்கரன், பரமகேசன், அதிபதி, கலிங்கன், கோரன், அச்சுதன், அசலன், சாந்தன், சித்திரசேனன், பூரி, சுசீலன், மாசயனே, சிங்கன், உத்தர மடங்கர் பேரோன், உபதிஷ்டன், சயனே, ஈசன், வர்த்தகன், மதங்கன், சண்டி, மகாபலன், சுவேதன், நீலபத்திரன், சுவாகு, அண்டாபரணனே, காகவாதன், பிங்களன், சமானன், மாயன், பிறங்கி, நிகும்பன், கும்பன், சங்கபாலன், பிசாகன், சதனாவன், அயக்கிரிவன், அங்கையாயிரத்தன், செங்கன், ஐதுத்தன், அனந்தன், வாமன், மங்களகேசன், சோமன், வச்சிரமாலி, சண்டன், அஜமுகன், சரவன், குந்தன், ஆடகன், கவந்தன், மேகன், விஜயன், சுத்ருமன், தண்டி, வியாக்கரன், காலவாசன், தசமுகன், குமுதன், பானு, தனஞ்சயன், இடமரூபன், சுசிமுகன், ரணலகேசன், சுபத்திரன், கேதுமோகன், மத்தன், நந்தி, மனோபவன், வாயுதேகன், 100 அடிகள் பெற்றோன், பானுகம்பன், பதங்கள், சுத்தனே, அணிகன், சீதன், சுனாதனே, சுமாலி, மாலி, அத்திரி, அவுணர் கூற்றன், அரிகேசன், சுவாலகேசன், இங்குவர் பூத வெள்ளத்து இறையவர் ஒரு 108 இதெல்லாம் இடையில அடைமொழி இல்லாம சொல்றாங்க. 1 2 3 4 5 6 பாட்டு, 6 பாட்டுல இந்த 108 உருத்தரங்களை சொல்றாங்க. 6 பாட்டுல 108 பேர் வச்சிருக்காங்க. 6 பாட்டுல 108 பேர் அடைமொழி குறுக்க எதுவும் சொல்லாமே அது பேரா சொல்லி இருக்கிறாரு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 உடனே அப்படிங்கிறாரு. கோணது உரியத்துல இந்த 9 கிரகத்தை அப்படி வரிசை வச்சுக்கிறார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 உடனே அப்படின்னு இடையில எந்த சொல்லும் இசைக்கு வரணும் இல்ல, அதுல ஒண்ணு வைக்காம சொல்லு. அப்படி 108 உருத்தர்கள். இங்கு ஒரு பூத வெள்ளத்து இறையவர் ஒரு 108 பொங்கு வஞ்சனத்துக்கு. இந்த 108 பூத கூட்டங்களும் எப்படின்னா பலமா அடங்காத கோபம் உடையவங்களாம். அப்புறம் எல்லா புவனமும் அட வந்தாலும் அங்கே ஒரு நொடிப்பின் முன்னர் அடுவோம். இந்த புவனத்தை எல்லாம் அடிச்சு விடும். எல்லா புவனத்தை அப்படின்னா ஒரு நொடியில் அடிச்சு விடுவாங்களாம். ஆடல் மிக்கோர், பலம் அதிகம் உடையவர், சங்கையில் சந்தேகம் இல்லாத வலிமையுடையவர், யாரும் தன்முகத்தவனை சூழ்ந்தார். ஏ என பகரும்னா இவ்வகை அவருஞ்சவர். ஏ என்று சொல்லுவதற்கு முந்தையே இந்த கூட்டங்கள் அத்தனையும் சேயை சூழ்ந்ததாம். சேயாயும் முருகனை சூழ்ந்தார். சேயினை சூழ்தல் ஓடும் செய்க மற்றதனை காணும் ஆயுள் பரவஞானம் வரைக்குணம் படிப்பு அடுத்துட்டு 1000 திரட்டி வெள்ளத்து அணிகமும் எழுந்த அன்றே எழுந்தன அணிக வெள்ளம். யாரு இந்த பூத கூட்டங்கள்? 2000 வெள்ளம் பூத கூட்டங்கள். யாரு? முருகன். 2000 வெள்ளம் பூத சேனை. அதோட 1,900 நம்ம வீரர்கள் 1,900 அது வேற. 2000 பூத
எங்கும் பொழிந்தனர் பூவின் மாறி பூதரன் தெளிப்பு முன்னூர் இன்னும் ஒளிந்திரு திசையும் பார் உற்றன உழைந்ததாலே அழிந்தன கருவிவான அண்டனு குறைந்தமாதோ. இப்படி பூத கூட்டங்கள் புறப்பட்டவுடனே தேவர்கள் எல்லாம் பூமாறி முடிந்தார்கள். அதனுடைய சத்தங்கள் முன்னுலகம் எல்லாம் சிவிடு விட்டு போச்சான். அப்படி போச்சு. ஆழி அழிந்தது. ஆழின்னா சமுத்திரமே அழிஞ்சு போச்சான். அதுக்கு மேல அண்டமெல்லாம் உடைஞ்சு போச்சான். கல்லணை இறங்கு வேரி வாக்கியங்கள். கல்லணை இறங்கு வேரி கரடிய துடியே காலம் சல்லரி திமிலே தக்கே தன்னுமை படகம் கோடு வள்ளியல் உடுக்கே சங்கம் வான்குடம் முழவம் மாறி பள்ளிய அனந்த ஒடி பாருட என்று சென்று இத்தனை வாக்கியங்கள். இத்தனை வாக்கியங்கள். சண்டைக்கு எல்லாம் சண்டைக்கு போகிறோம், சத்தமெல்லாம் போகல, வாக்கியம் உடஞ்சி போகும். புரியுதா? திமித தீமித 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 தத்த தன தான தன தான நல்ல தான நல்ல திக்கு டூடமடா டாடமடா எனதாகும். திக்கு முகில் ஆட கரி ஆட கயனாட சிவன் உத்து உள்ள எட வர எட வர ஆட வர துக்க சுரர் வாட சுரர் வாடமர பாட எதிர் கடமேது எட்டு தையன் ஆடியவன் நான் நம்மோட ஆடவல மிக்க நதி ஆட கழுது ஆட ஒடி ஆட சுமர் எச்சு ஒரு பூதகானம் ஆட ஒடி ஆட விடு வடிவேறான். அப்படி அருணகிரி சண்டைய அப்படியே படம் முடிச்சு கவரி இட இகளை வெங்குச்சி கட்டி நெல் பழனி மலை என்ற வந்துற்றைங்கிறர்கள் நம்புகிறார். வளைந்து போய் படிக்க கொடுத்து பல கோடி ஜென்மங்களுக்கு இப்படிப்பட்ட சுவை தமிழ பற்றி தமிழ படிக்க கேட்க கொடுத்து வைக்கல. அல்ல தின்னுக்கிட்டவை எவ்வளவு புண்ணியம் இருக்கணும் அதெல்லாம் கேட்க. ஒரு முறையும் நம்மளால ஏற்ற முடியும். ஜக கட்ட 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 தந்த தந்த செஞ்சி சோதி ஜக ஜக கணக்கு தந்த தகுங்கணக்கு தகுப்பு தகு தகு தந்த தந்த செஞ்சி சோதி பதல திமில தொடி வாக்கியங்கள். பதல திமில தொடி தம்ப தம்பருக அகில நிசுகிறன் நடுங்க குடுங்களுக்கு பரிய குட பழு வெளும்ப குடுங்கரண துங்க காலி பகுதி இட நதி புலம்ப பருந்தரகு கவலை இட எகளை வந்துச்சி கண்டேன் பழனி மலை எங்க வந்துற்ற இந்தர்கள் நம்பினார். பழனி திருப்பூர் பழனி தானே உனக்கு திருப்பூர் பழனி பூசை முருகன் பூசை உண்டு. பழனி தான் திருப்பூரே அதிகம். ஒரு நாளைக்கு திருப்பூர் வச்சிருக்கலாமா? எனக்காக உங்களுக்காக வர மாட்டேன், நீங்களா சொன்னாங்க. இப்ப எவ்வளவு நாளைக்கு இருக்கும்போது தெரியாது. இருக்கும்போது நல்ல இதெல்லாம் அனுபவிச்சுக்கணும். உலக பொருளை அனுபவிச்சா அவனுக்கு குறைவு உண்டாகும். இந்த மாதிரி சிவசம்பந்தமான திருவருளுக்குள்ள அனுபவிச்சோம்னா பரவிடலாம். உலக பொருளை அனுபவிச்ச முடிவு துன்பமாகும். உலக பொருளை அனுபவிச்சான்னு வச்சுக்கப்ப முடிவு என்ன ஆகுது? துன்பமாகும். இன்பமாக இருக்கும். இது எப்படின்னா இன்பமாக இருக்கும். இன்பம் இன்பமே வழங்குதா? அனுபவிக்கணும். எதை அனுபவிக்கணும்? இந்த மாதிரி சிவானந்தத்தை அனுபவிக்கணும். இல்லைன்னா அவன் சும்மா வித்து அடுனா பிட. அதனால இப்படி வாக்கியங்கள் முழங்க சென்றது. கள்ளலம் புற்ற கண்டார் கவுனிய முயந்து போத வெள்ளமங்க அநேகளோடு விரிந்தெடு பூலி மாலை தள்ளரு சுடரன் மாற்றி அகிலம் தானையாகி அள்ளலம் கடலின் மேல அடைத்தது இடரையாக. அதனால இந்த பூத கூட்டங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் நடந்து போச்சான். முருகனோட அந்த ஆளுங்கள்லாம் மேலே போனாங்க. பூத கூட்டமே சமுத்திரத்தில் நடந்து போச்சா. கரையில போட்டேன் நடந்து போச்சான். இந்த பாட்டு கலகலம் இலக்குன்றாள். எல்லா பூதங்களும் காலில் சண்டைகள் கலங்கையெல்லாம் போட்டுக்கலாம். கலகலம் கலகலம் இலக்குன்னு ஒன்றாள். கடல் முனை பூத வெள்ளம் வளவையின் எக்கம் என்று வள்ளல் தாள் வெளுத்தி சூழ்ந்து வலப்பக்கத்திலே எக்கமாகி வேலாயத்திலிருந்தவனாகிய வள்ளலாகி முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி வாழ்த்தி கொண்டு போகுதான். முருகனே ஆறு நடந்து ஒரு வாழ்க அனுபவம் வாழ்கிறதை கூறுகை தனி வேறு வாழ்க கூட வாழ்கிறது சொல்லி வாழ்த்து கொண்டு போகுதா. சில ஒரு கிரிகள்மான சென்றுதன் தலைவரோட அலைபூரும் அளக்கர் வேலை அகன்கரை இருக்க அம்மா
மடங்களை உரலும் முயந்தின் மாபெரும் பூத வெள்ளம் தடங்களல் கழிப்பத்தாலில் சலசல உலிப்ப மாற நெடுந்தரை அலமந்துள்ள நேமியம் கடலே ஆறா கடலே ஆறா கடலே ஆறா நடந்தன பொறையாற்றாது சேடனும் நடுக்க விட்டான். ஆதிசரன் தாங்கிட்டு கூட நடுக்கமா போச்சான். இந்த பூதக்கூட்டம் நடந்தது தாங்க முடியாமல். படிதவில் பூத வெள்ளம் படலின் பரட்டின்கார கடல் அளவு அமைந்தது. அந்த பூதக்கூட்டோட பரடு இருக்குதோ, பரடுன்னு சொல்லுது இந்த பகுதி, இந்த இருந்து கெண்டக்கால் அந்த இது கூட தண்ணி இல்லையா. கடல் அளவு அமைந்த கனல் வெளி சொரவு சின்ன, அதுல இருக்கிற மீன்கள் சொரவு சொரா மீன் சின்ன மீன் கடல் அது திமிங்கிலாதி கீடம் போல் உழவார்ந்த இதெல்லாம் ஒரு புழு போல உழவுச்சான், புழு போல அடைஞ்சுதான். அடியுறை பரலே போன்ற அதற்படு திரிகள் முற்றும். தந்திர பூதவெல்லாம் தடங்கடல் ஆற்றிச்சாரன் வெந்திரல் துணைவர் யாரு விரிஞ்சனும் ஆளு மற்ற இந்திர தலைவன் தானே எமையவர் பலருஞ்சூழ அந்தரத்து ஆற்றி சென்ற அந்தரத்து ஆற்றின் சென்னா அருமுகன் அணித்தேர் மேல் அணித்திருந்தேர் மேல் மாறுபட்டு அவர் மேற்கெல்லாம் வயப்பெறும் பூதரேக ஆறுபட்டு அவரும் முன்னீர் அளந்து தெளிவென்றாகி சேறுபட்டு இறைய தொண்டு தேய்ந்திடு முன்னாட்டே நீருபட்டு எழுந்து சென்று உலகம் நிமிர்ந்து சூழ்ந்த சேரெல்லாம் கலங்கி போய் சேராகி போய் தண்ணி இல்லாம போய் அது பொடியா போச்சா போங்க கடலை. கடல் தண்ணியே இல்லையாப்பா, இதெல்லாம் நடந்ததில் அடியில் கடந்த சேரு தண்ணி எல்லாம் கலங்கி ஒன்னாகி சேராகி அது நல்லா கெட்டியா போய் அப்புறம் காஞ்சி போய் பொடியா போயிடும். இவ்வகை அயில்வியல் அண்ணல் 1000 பூத வெள்ளம் கப்பையின் அமைந்து செல்ல கனகடல் வரைப்பினியகி எவ்வமது அடைந்ததுள்ள இலங்கையம் கோடு நீங்கி மைவரை புரைசூர்மையும் மகேந்திரபுரமும் போந்தான். மகேந்திரபுரத்துக்கு சென்றான். 8-5 போந்தகால அயிலிருந்து போற்றி எங்கை கூப்பி நான் தகன் சிலைகதன் நலங்கு சங்கு சக்கரம் ஏந்தினோனும் நான்கனும் நல்ல வந்து போச்சு நல்லா பாடிக்கிறார். இவருக்கு அந்த அளவுக்கு சாமி சௌரி பண்ணி கொடுத்துறாரு. இப்ப ஞானசம்பந்தர் எப்படி பாடியிருக்காரு, குச்சி வச்சிருக்காங்க தமிழ். அப்பா தமிழே அதை அப்பன் சுவாமி சொன்னாரு. என்னமா சொன்னாருன்னா செந்தமிழ் உரைக்கு பாடினார். ரொம்ப உரைச்சு கிடக்கு ஞானசம்பந்தருடைய வியாபாரம். தமிழ் உரைச்சு கிடக்கு. உரைச்சு கிடக்குன்னா புரியுதா? சக்கரை ரொம்ப போச்சுன்னா என்ன சொல்லுவோம், உப்பு ரொம்ப போச்சுன்னா ரொம்ப உரைச்சு கிடக்கு. அதுபோல தமிழ் புட்கள் புகை உரைச்சு கிடக்கு. எதுல? ஞானசம்பந்தர் வியாபாரம். என்ன காரணம்? பால் கொடுத்தா, தாளம் கொடுத்தா, 14 அதிகாரம் கொடுத்தா, முத்து பல்லம் கொடுத்தா, முத்து பந்தல் கொடுத்தா, அப்புறம் ஏன் உரைக்காது? நமக்கு கொடுத்தா உரைக்கணும், உரைக்காது. நமக்கு அது மாதிரி கொடுத்தாங்க, ஏன் உரைக்காது? பால் முடுத்து இந்த மாதிரி பரிவாரங்களை வேண்டி சபரிமெல்லாம் பண்ணி கொடுத்தேன். இப்ப நம்ம திண்டாடி இந்த பச்சை விட்டுட்டா போச்சு, அந்த பச்சை விட்டுட்டா போச்சுன்னு பாடாது பாட்டு போட்டு கஷ்டப்பட்டு எப்படா சேர்றது. 500 ரூபாய்க்கு படசது பேசிட்டு இன்னொரு 100 ரூபா கொடுத்தா அதையும் கொடுத்துருப்போம். போனா போகுது அப்படின்னு நம்ம கடமையை அதில் தவறக்கூடாது அப்படி, புரியுதா? இவ்வளவு சிக்கப்பட்டு சிரமப்பட்டு வரோம். அவர் போய் சௌரி பண்ணி கொடுத்தா. அது போல அதனால இப்படி கட்சியை முருகப்பெருமானுடைய அருள் நிறைய கிடைத்திருப்பதுனால நல்ல தாராளமா பாடியிருக்காங்க. தாராளமா நல்லா பாடியிருக்காங்க. பகவான் அரியன் உங்களால அந்த தமிழ அருள் உண்டா இல்லையா? கொடுத்து வைக்கணும்னா அதேப்பா. அதனாலே இப்படி மகேந்திரபுரத்துக்கு முன்னே இலங்கை அந்த புறநகருக்கு சென்றார். இலங்கைக்குள்ளே நுழைகிற அந்த முகப்புக்கு சென்றாரு. சென்ற போது பரமா விஷ்ணு இந்திரன் எல்லாரும் முருகப்பெருமானை பார்த்து வணங்கி சொல்லுகிறார்கள், பெருமானே அந்த சூரன் மீசர்கள் இருக்கிற ஊரு இது, அந்த மகேந்திரபுரம் ராட்சர்கள் இருக்கிற மீசர்கள் இருக்கிற ஊருக்கு நம்ம போகப்படாது. அதனால இதற்கு அடுத்த எல்லையாயிருக்கிற இந்த இடத்துல நம்ம பாசரத்தெல்லாம் அமைச்சுக்கிட்டு இங்கேயே இருப்போம் ஜாமி, அதுக்கு மேல தேவதை செய்யறதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீசர் இருக்கிற ஊருக்குள்ள போகக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி
குன்றறிந்த முருகன் கூற்றுழைந்து சென்றிடா இந்நன்றிதென்று அருட்டு வைத்து நாகர் கம்மி என்றனை மன்றவன் உடை விழித்து வல்லை என்று வாகிற ஒன்று செய்து இடங்களும் உடஞ்சிருந்து போடுவார். உடனே ஜரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் உடனே தட்சனை கூப்பிட்டாரு, தேவதட்சனை கூப்பிட்டாரு. உடனே நம்ம இருக்கிறதுக்கு பாசரத்தில் அமையினாரு. அவன் உடனே மாடம் கூட மண்டபம் சோலை வாடி கோபுரம் வீதி கோடி கோடி ஆக்கி மற்றொரு கோண கரையற்றிய நாடு ஏம கூட வந்து நாம முன்னாடி ஒரு வினாடியிலே எல்லாம் படைச்சுக்கிட்டேன். அது அந்த ஒரு வினாடியிலே எல்லாம் படைச்சுக்கிட்டேன். அதுக்கு பேரு ஏமகூடம் வச்சாங்க. ஏமகூடம். ஏமம் என்றால் பாதுகாப்புன்னு காப்புங்கிறது. ஏமம் என்றால் இன்பம் என்றும். அதுதான் கதிர்காமம். அதுதான் எங்களே கதிர்காமம். முருகப்பெருமான் தொங்கியிருந்ததுதான் கதிர்காமம் இருந்தார் அல்லவா, அந்த இடம். கருத்தில் அன்னவன் செய்யும் கவன்கொள்வாடி வீடு கண்டு அருத்தியான் மகிழ்ச்சி செய்து அருள்புரிந்து கந்தவன் திருத்தகன் ஜனங்கள் போற்றி செய்ய ஆண்டு சென்றவன் மறுத்தன் உண்டு சேர்ந்து மந்திரத்தை நன்னினா அந்தவற்ற பூதரமே ஆவணங்கள் நிறுவிய நுண்டுவற்ற வயவ நான் முகத்தனாதி அவருடன் மந்திரத்துள் ஏகி மகிழ்ந்து விட்டிருந்தனன் இந்திர பெருமடங்கள் ஏறு தாங்கு தரிசன் மேல் 9 இலக்க வீரர் ஓங்கலாளர் அறுவர்கள் மன்பு செய்து போற்றிய அருமுகேசன் அவர்கள் முன்பு செய் பணித்திறம் முறைப்பட புரிந்திட இந்தினோடு ஏம கூட எளிதிறக்க வைக்கிறான். அப்படி ஏமகூடத்தில் நவரத்தின சிக்காட்டத்தில் முருகப்பெருமானங்கள் இருக்கிறார். மற்றைய பூத கூட்டங்கள் தேவ கூட்டங்கள் எல்லாம் அவரவருக்கு உண்டான பங்களாவில் ஜம்முன்னு ஏசி மாநில இருக்கிறார்கள். அதற்கு மேலே அடுத்த வாரத்தில் தெரிஞ்சுப்போம். என்ன பண்ணலாம்? வரவு கேள்வி படலாம். அடுத்தது சொல்லணும். வரவு கேள்வி சொல்ல வரவு கேள்வி படலாம். சிவசிவா சிவசிவா வான்முகில் வளாது வீகமதி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசிய குறைவிலாதங்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்கரற்றோங்கி நல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் பார்வதி பதை.